கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವು. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ನಾವು ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, ನಮ್ಮನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நீர் எங்களை காணும்படி செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ಈ ಒಂದು ಭಾನುವಾರದಲ್ಲಿ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಣುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳು. உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಹೃದಯದಲ್ಲಿ ನೀವು ಮಾತನಾಡಬೇಕೆಂದು ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அருமை ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಸುಂದರ ರಕ್ಷಕನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ 41ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 8. ವಾಕ್ಯ 8. 41:8. 41:8 ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ. அந்த வசனத்துல ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ என்ன இருக்கிறது? ಏನಿರುವುದು? என் தாசனாகிய இஸ்ரவேலே, ನನ್ನ ದಾಸನಾದಂತ ಇಸ್ರಾಯೇಲೇ, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡ ಯಾಕೋಬನೇ, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ನನ್ನ ಸ್ನೇಹಿತನಾದಂತ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯೇ. இந்த வசனத்துல 3 பெயர்களை கர்த்தர் சொல்லுகிறார். ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮೂರು ಜನರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ದೇವರು ಉಚ್ಚಾರಣೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இஸ்ரவேல், ಇಸ್ರಾಯೇಲ್, யாக்கோபு, ಯಾಕೋಬನು, ஆபிரகாம் ಮತ್ತು ಅಬ್ರಹಾಮನು. ಇದರಲ್ಲಿ மூத்தவர் ಯಾರು? ಮೊದಲನೆಯವನು, ದೊಡ್ಡವನು ಯಾರು? ஆமென். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕುರಿತು ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? மை ஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತನೇ. ಹಾಲೆಲೂಯ. ஆபிரகாம் யார்? ಅಬ್ರಹಾಮನು ಯಾರು? மை ஃப்ரெண்ட் ஆண்டவர் சொல்றார். ನನ್ನ ಸ್ನೇಹಿತನೆಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. அந்த ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது என்னுடைய சிநேகிதனான ஆபிரகாமினுடைய சந்ததியே. ಒಬ್ಬ ಅಬ್ರಹಾಮನ ಹೆಸರನ್ನು ಹೇಳುವಾಗ ನನ್ನ ಸ್ನೇಹಿತನಾದ ಅಬ್ರಹಾಮನ ಸಂತತಿಯೇ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த மனிதனை கர்த்தர் மிகவும் நேசித்தார். ಈ ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದನು. அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த வெற்றிடத்தை கர்த்தர் நிரப்பினார். ಆತನ ಒಂದು ಜೀವನದಲ್ಲಿರುವಂತ ಖಾಲಿಯಾದಂತ ಸ್ಥಳವನ್ನು ಆತನು ತುಂಬಿದನು. அவனுடைய பெயர்ல ஒரு குறை இருந்தது. ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ ಇದ್ದಿತು. அவனுடைய முதல் பெயர் என்னன்னா வெறும் அபிராம். ಅವನ ಮೊದಲನೇ ಹೆಸರು ಬರೀ ಅಬ್ರಾಮ್. அதில் என்ன கம்மியா இருந்தது? ಅದರಲ್ಲಿ ಏನು ಕಮ್ಮಿಯಾಗಿದ್ದಿತು? அப் என்றால் அப்பா, ಅಬ್ ಎಂದರೆ ತಂದೆಯು, ராம் என்று சொன்னால் புகழ், ರಾಮ್ ಎಂದರೆ ಹೊಗಳಿಕೆಯು, பேருக்கு அப்பா அப்படின்னு அர்த்தம். ತಂದೆಗೆ ಹೆಸರಿಗೆ ಮಾತ್ರ ತಂದೆ ಎಂದು ಅರ್ಥವು. பேருக்கு அப்பா, ಹೆಸರಿಗೆ ತಂದೆ. ಆದರೆ உண்மையாக அவனுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளே இல்லை. ನಿಜವಾಗಿ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಮಕ್ಕಳೇ ಇರಲಿಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு வெறுமையான ஒரு மனிதனாக காணப்பட்டான். ಈ ವಿಧವಾದಂತ ಒಬ್ಬ ಬರಿದಾದ ಮನುಷ್ಯನಾಗಿ ಅವನು ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. ஆனாலும் அவனுடைய அந்த மனிதனுடைய சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவனுக்கு மரியாதை கொடுத்து அப்பா 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 என்று சொல்லுவார்கள். ಆದರೂ ತನ್ನ ಸುತ್ತಮುತ್ತಲಿರುವಂತಹ ಜನಗಳು ಅವನಿಗೆ ಸನ್ಮಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ತಂದೆ ತಂದೆ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಎಂದು ಕರೆಯುತ್ತಿದ್ದರು. கர்த்தர் அவனை சந்தித்தார். ಯೆಹೋವನು ಅವನನ್ನು ಸಂಧಿಸಿದನು. அப்பொழுது இந்த ஆபிரகாம் இந்த மனுஷனுக்கு வயது 75. ಆಗ ಅಬ್ರಹಾಮನ ಅಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ವಯಸ್ಸು ಬಂದು 75 ವರ್ಷ. குழந்தையே இல்ல, ಮಕ್ಕಳಿಲ್ಲ. அப்பொழுது ಆಗ கர்த்தர் அவனை சந்தித்து, ಯೆಹೋವನು ಅವನನ್ನು ಸಂಧಿಸಿ, நீ என்னுடைய பேச்சை கேட்டா, ನೀನು ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿದರೆ, நீ எனக்கு ಫ್ರೆಂಡ್ ಆನಾ, ನೀನು ನನಗೆ ಸ್ನೇಹಿತನಾದರೆ. ಫ್ರೆಂಡ್ನ என்ன அர்த்தம்? ಸ್ನೇಹಿತನೆಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥವು? நீங்க யார் பேச்சை கேட்பீங்க? ನೀವು ಯಾರ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತೀರಿ? யார் பேச்சுக்காக அப்பா கிட்ட கூட சண்டைக்கு வருவீங்க? ಯಾರ ಮಾತಿಗಾಗಿ ತಂದೆಯೊಟ್ಟಿಗೆ ನೀವು ವ್ಯಾಜ್ಯ ಆಡಲಿಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಿ? அம்மா பேச்சுக்கு கூட நீங்க கீழ்ப்படியாம போறீங்கன்னா அது யார் பேச்சை கேட்டு செய்வீங்க? ತಾಯಿಯ ಮಾತಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋಗುತ್ತೀರಿ ಅಂದರೆ ಯಾರ ಮಾತಿಗೆ ನೀವು ಬೆಲೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೀರಿ? இந்த கேள்விக்கு நான் கேசியாட்ட பதில் கேட்கிறேன். ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, யாருக்காக நீ அப்பா கிட்ட கூட அம்மா கிட்ட கூட சண்டைக்கு வருவ? ಯಾರಿಗಾಗಿ ನೀನು ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲೂ ತಾಯಿಯ ಬಳಿಯಲ್ಲೂ ನೀನು ಜಗಳ ಆಡಲಿಕ್ಕೆ ಬರುತ್ತಿ? அவ டைம் எடுத்துக்கிறான். நீ சொல்லுப்பா. ஃப்ரெண்ட், ಸ್ನೇಹಿತನು. ಫ್ರೆಂಡ್ ಅவ்வளவு ಕ್ಲೋಸ್ ಆನ ஒரு ஆளு. ಸ್ನೇಹಿತನರಷ್ಟು ನಿಕಟವಾದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು. ஒரு ಫ್ರೆಂಡ್ ஐயோ உயிருக்கு மேலானவன். ಸ್ನೇಹಿತನೆಂದರೆ ಅವನ ಜೀವಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾದವನು. ಆದ್ದರಿಂದ பெத்த அப்பாவை கூட அம்மாவை கூட வந்து பகச்சிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்புறம் சரி பண்ணிக்கலாம். ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಕೂಡ ಅವನು ಹಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಸ್ನೇಹಿತನಿಗಾಗಿ. ஆனா ஃப்ரெண்ட் போயிட்டு
அவனை பகச்சிக்கவே கூடாது. ಆದ್ರೆ ಸ್ನೇಹಿತನನ್ನು ಹಾಗೆ ಅವನನ್ನು ನಾನು ದ್ವೇಷಿಸಲಬಾರದು. அவன் முகம் வாடி போயிடக்கூடாது. ಅವನ ಮುಖವು ಬಾಡಿ ಹೋಗಬಾರದು. அவனுக்கு ನಾನು டிஸ்கரேஜ்மெண்ட் கொடுத்துடக்கூடாது. ಅವನಿಗೆ ನಾನು ಸೋಲುವಂತ ಅವನ ಮನಸ್ಸು ಸೋತು ಹೋಗುವಂತ ಮಾಡಬಾರದು. அவனுக்கு ஒரு ஏமாற்றத்தை நிராசையை கொடுக்க கூடாது. ವಂಚನೆ ಆಗುವಂತೆ ನಿರಾಶೆ ಆಗುವಂತೆ ನಾನು ಮಾಡಬಾರದು. நான் சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா, என் ஃப்ரெண்டு கிட்ட நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ನಾನು ಹೇಳಿ ಬಂದೇನಪ್ಪ, ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತನ ಹತ್ರ ನಾನು ಬರುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ಬಂದೆನು. என் ஃப்ரெண்ட் எனக்காக காத்துட்டு இருப்பான். ನನ್ನ ಸ್ನೇಹಿತನ ನನಗಾಗಿ ಕಾಯುತ್ತಿರುತ್ತಾನೆ. நீ விடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ಬಿಡುವನ ನಾನು ಹೋಗಿ ಬರುತ್ತೇನೆ. இப்படி நண்பர்களை நாம் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறோம். ಈ ವಿಧವಾಗಿ ಸ್ನೇಹಿತರನ್ನು ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ನಾವು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. கர்த்தர் கூட அப்படிதான். ದೇವರು ಕೂಡ ಆ ವಿಧವಾಗಿ அவர் கூடவே இருக்கக்கூடிய தூதர்களை விட, ಆತನೊಟ್ಟಿಗೆ ಇರುವಂತಹ ದೂತರಿಗಿಂತಲೂ, அவருக்கு இருக்கக்கூடிய மகிமையை விட, ಆತನ ಇರುವಂತಹ ಮಹಿಮೆಗಿಂತಲೂ, அவருக்கு சேவை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்களை விட, ಆತನಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವಂತಹ ಸಾವಿರಾರು ಕೆಲಸದವರಿಗಿಂತಲೂ, தன்னுடைய பிதாவை விட, ತನ್ನ ತಂದೆಗಿಂತಲೂ பாவியா இருக்கிற நம்மை நேசிக்கிறாரே இயேசு. அதுக்காக வந்துட்டார், நம்ம கிட்ட வந்துட்டார். ಪಾಪಿಗಳಾದಂತ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನಲ್ಲವೇ ಯೇಸು, ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದನು. நீங்க ஒருத்தரை நேசிச்சிட்டீங்கன்னு சொன்னா, ನೀವು ಒಬ್ಬರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದೀರಿ ಅಂತ ಹೇಳಿದರೆ, அது நடுவுல எவ்வளவு நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் அந்த கேப்பை சரி பண்றதுக்கு நம்ம ஓடி போவோம். ನಾವು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಸಮಸ್ಯೆಗಳು, ಎಷ್ಟೇ ವ್ಯಾಜ್ಯಗಳು, ಎಷ್ಟೇ ವೈಮನಸ್ಸುಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ಆ ಸ್ನೇಹಿತನ ಬಳಿಗೆ ನಾವು ಓಡಿ ಹೋಗುತ್ತೇವೆ. இந்த ஸ்நேகம் அப்படிப்பட்டது. ಈ ಸ್ನೇಹವು ಆ ವಿಧವಾದದ್ದು. மரணத்தை விட வலியது அந்த ஸ்நேகம். ಮರಣಕ್ಕಿಂತಲೂ ಬಲವಾದದ್ದು ಆ ಸ್ನೇಹವು. கர்த்தர் ஆபிரகாமை நேசித்தார். ಕರ್ತನು ಯೆಹೋವನ ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು. ஆபிரகாமும் தேவனை நேசித்தான். ಅಬ್ರಹಾಮನು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்தான்னு சொன்னா அது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. ಅಬ್ರಹಾಮನು ಯೆಹೋವನನ್ನು ಪ್ರೀತಿಸಿದನೆಂದರೆ ಅದೊಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯವೇನಲ್ಲ. ஏன்? ಏಕೆ? யாரு பெரியவர்? ಯಾರು ದೊಡ್ಡವರು? தேவன். ದೇವರು. யாருக்கிட்ட வசதி ಜಾಸ್ತಿ இருக்குது? ಯಾರಲ್ಲಿ ಸೌಕರ್ಯ ಅಧಿಕವಾಗಿರುವುದು? தேவன். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ. யாருக்கு மகிமை அதிகமா இருக்குது, ஐஸ்வர்யம் அதிகமா இருக்குது? ಯಾರಿಗೆ ಮಹಿಮೆ ಅಧಿಕವಾಗಿರುವುದು, ಐಶ್ವರ್ಯ ಅಧಿಕವಾಗಿರುವುದು? தேவன். அதனால ஒண்ணுமில்லாத ஒரு மனுஷன் அப்படி ஐஸ்வர்யமான மகிமையான வல்லமையான ஒருத்தர் மேல அன்பு காட்டுறது பெரிய விசேஷமே இல்லை. ಆದ್ದರಿಂದ ಏನು ಇಲ್ಲದಂತ ಬರಿದಾದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಆ ವಿಧವಾಗಿ ಶಕ್ತಿಯುಳ್ಳ ಆತನು, ಪ್ರಭಾವವುಳ್ಳ ಆತನು, ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಆತನು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದು ಏನಂತದ್ದು அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, ದೊಡ್ಡ ವಿಷಯವೇನಲ್ಲ. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ அதற்கு அவர் தகுதியானவராயிருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಆತನು ಅರ್ಹನಾಗಿದ್ದಾನೆ. ಯಾರು? தேவன். ಯೆಹೋವನು ದೇವರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன்கிட்ட ஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு சொன்னா, ದೇವರಿಗೆ ಸ್ನೇಹಿತಕ್ಕಿರುವುದು ಎಂದು ಹೇಳಿದರೆ நம்மளுடைய பெரிய தன்மை கிடையாது, அது நம்மளுடைய பெருந்தன்மை கிடையாது, ನಮ್ಮ ದೊಡ್ಡತನವಲ್ಲವದು. ஆனால் அவர் நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறாருன்னா, ಆತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ நம்ம கிட்ட என்ன இருக்குது விசேஷமா? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಿರುವುದು ವಿಶೇಷವು? நம்மகிட்ட என்ன விசேஷமா இருக்குது? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನು ವಿಶೇಷವಿರುವುದು? நம்மகிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது? ಏನು ನಮ್ಮಲ್ಲಿ ಸ್ಪೆಷಲ್ ಏನಿರುವುದು? ನಮ್ಮಲ್ಲಿ அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நம்மகிட்ட என்ன இருக்குது? ಆತನ ಇಲ್ಲದೇ ಇರುವಂತ ವಿಷಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಿರುವುದು? நம்மகிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கிற மாதிரி விஷயம் நம்மகிட்ட என்ன இருக்குது? ನಮ್ಮಲ್ಲಿ ಆತನ ಎದುರು ನೋಡುವಂತ ವಿಷಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಿರುವುದು? ஒண்ணும் கிடையாது, ಏನೂ ಇಲ್ಲ. ஆனாலும் அவர் நம்மை நினைக்கிறார் என்றால், ಆದರೂ ಆತನು ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸುತ್ತಾನೆ, ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆಂದರೆ, அவர் நம்மை நேசிக்கிறார் என்று சொன்னால், ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி அவர் சொல்றார், என் ஃப்ரெண்ட் ஆபிரகாமினுடைய சந்ததி. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಅಷ್ಟು ಜನರ ಮುಂದೆ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತನು ಅಬ್ರಹಾಮನ ಒಂದು ಸಂತತಿಯು. பெருமையாக சொல்கிறார், ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಆತನು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. Do you have such a friend in your life? அப்படிப்பட்ட ஒரு நண்பர் உங்களுக்கு உண்டா? ಆ ವಿಧವಾದಂತ ಸ್ನೇಹಿತನು ನಿಮಗಿದ್ದಾನಾ? அந்த நண்பரா இருக்கிறவன் என்ன செய்வான்? ಆ ಸ್ನೇಹಿತನಾದವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஆண்டவர் அவன் மேல அன்பு காட்டினாரு, ದೇವರು ಅವನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದನು. ಆದರೆ எல்லாரும் மேலயும் கர்த்தர் பிரீத்தி காட்டுறார், ಎಲ್ಲರ ಮೇಲೆ ದೇವರು ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷத்தை கர்த்தர் நிச்சயமாய் பார்த்திருக்கிறார். ಆದ್ರೆ ಅಬ್ರಹಾಮನ ಜೀವನದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೋಡಿರುತ್ತಾನೆ. கர்த்தர் ஆபிரகாமை மட்டும்தான் நேசித்தார் அப்படின்னு சொல்லாம, ಯೆಹೋವನು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಮಾತ್ರ ಪ್ರೀತಿಸಿದನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರಾ? ಹೇಳುವನವೇ? சொல்லாமா? அப்படி ಹೇಳಬಹುದಾ ವಿಧವಾಗಿ? அப்ப என்னை ஆண்டவர் நேசிக்கலையா? உங்களை நேசிக்கலையா? ಆದ್ರೆ ನನ್ನನ್ನು ದೇವರು ಪ್ರೀತಿಸಲಿಲ್ಲ, ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ದೇವರು ಪ್ರೀತಿಸಲಿಲ್ಲವೇ?
கர்த்தர் எல்லாரையும் தான் நேசிக்கிறார். ಯೆಹೋವನು ಎಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. ஆனா எல்லாரும் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆகல. ಆದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಆತನಿಗೆ ಸ್ನೇಹಿತರು ಆಗಲಿಲ್ಲ. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಇದನ್ನೇ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. கர்த்தர் எல்லாரையும் தான் நேசிக்கிறாரு. ಯೆಹೋವನು ಎಲ್ಲರನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. எல்லாருக்கும் தான் அவர் கொடுக்கிறாரு. ಎಲ್ಲರಿಗೂ ಆತನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. எல்லாரிடத்திலும் தான் அவர் வந்து தன்னுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ಆ ಎಲ್ಲರ ಬಳಿಗೂ ಆತನು ಬಂದು ತನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. எல்லாருக்கும் தான் அவருடைய கிருபைகளை கொடுக்கிறார். ಎಲ್ಲರಿಗೂ ಆತನ ತನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஆனால் எல்லாரும் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆகலையே. ಆದರೆ ಎಲ್ಲರೂ ಆತನಿಗೆ ಸ್ನೇಹಿತರಾಗಲಿಲ್ಲವಲ್ಲ. சிந்திக்கணும். ನಾವು ಯೋಚಿಸಬೇಕು. திங்க் பண்ணுங்க. ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿರಿ. தேவன் யாருக்கு வஞ்சனை பண்ணல. ದೇವರು ಯಾರಿಗೂ ವಂಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனா ಆದರೆ அவர் யாருக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டா இருக்கிறாருன்னா ಯಾರಿಗೆ ಮಾತ್ರ ಆತನು ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದಾನೆಂದರೆ ஆபிரகாமுக்கு தான் அவர் ஃப்ரெண்டா இருக்கிறாராம். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಮಾತ್ರ ಆತನು ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த அப்ராம்ங்கிற அந்த வார்த்தையில வெற்றிடம் இருக்குதுன்னு சொன்னேன். ಅಬ್ರಹಾಮನ ಆ ಪದದಲ್ಲಿ ಬರಿದಾಗಿದೆ ಎಂದು ನಾನು ಹೇಳಿದೆನು. என்ன அங்க வெற்றிடமா இருக்குது? ಏನಲ್ಲಿ ಬರಿದಾಗಿರುವುದು? இரண்டாவது அவருடைய பேரை மாற்றும் பொழுது என்ன பேர் வந்துச்சு? ಎರಡನೇದಾಗ ತನ್ನ ಹೆಸರನ್ನು ಬದಲಾಯಿಸುವಾಗ ಏನು ಹೆಸರು ಬಂದಿತು? ಅಬ್ರಹಾಂ. ಅಬ್ರಹಾಂ. அங்க என்ன சவுண்ட் சேருது? ಅಲ್ಲಿ ಯಾವ ಒಂದು ಶಬ್ದವು ಸೇರುತ್ತದೆ? ஹா. ಹಾ. ஹா அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? ಹಾ ಎನ್ನುವಂತ ಒಂದು ಪದಕ್ಕೆ ಏನು ವಸ್ತು? ஆஹா இல்ல, ಹಾ. ஹா. ಹಾ அது வந்து எபிரேய எழுத்துக்கள்ல 5வது எழுத்து. ಅದು ಇಬ್ರಿಯ ಒಂದು ಅಕ್ಷರಗಳಲ್ಲಿ 5ನೇ ಅಕ್ಷರವು. அந்த எழுத்து என்னுடைய வடிவம் என்ன? ಆ ಒಂದು ಆಕಾರ. ಅದರ ಒಂದು ಅಕ್ಷರದ ಒಂದು ಆಕಾರವೇನು? ಆಕಾರ. ಆಕಾರ. ಅದರ ಒಂದು ಆಕಾರ. ಆಕಾರ. ವಿಂಡೋ, ಕಿಟಕಿ. ಆಕಾರ ಅಂದ್ರೆ ಆಕಾರವೆಂದರೆ அந்த எழுத்து எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறேன். ಆ ಒಂದು ಅಕ್ಷರವನ್ನು ಹೇಗೆ ಬರೆಯುತ್ತಾರೆ ಎಂದು ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ಅದು ஒரு ವಿಂಡೋ, ಅದು ಒಂದು ಕಿಟಕಿ, ஜன்னல் மாதிரி எழுதணும். ಅದು ಕಿಟಕಿ ಅಂತ ಬರೆಯಬೇಕು. அதனுடைய பொருள் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? அர்த்தம் என்ன? ಅದರ ವಸ್ತುವೇನು? ಅದರ ವಿವರಣೆ ಏನು? ಅದರ ಅರ್ಥವೇನು? கிருபை. ಕೃಪೆಯು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது ஜன்னல் வைக்காத வீடு கட்டினா, ரூம் கட்டினா அதுல போய் நீங்க குடியிருப்பீங்களா? ಯಾರಾದರೂ ಕಿಟಕಿಗಳು ಇಲ್ಲದಂತೆ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದರೆ ನೀವು ಹೋಗಿ ಅದರಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತೀರಾ? இல்ல ஃப்ரீயா உட்காருங்க, கையை கட்டிட்டு குளிரா? ரொம்ப குளிர் அடிக்குது, ஜுரம் அடிக்குது போலக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் எதுக்கு பாஸ்டர் ஸ்வெட்டர் போட்டு வந்தீங்களா? நான் எனக்கும் குளிர் இருக்குன்னு தான் போட்டு வந்தேன். ನೀನು ಯಾಕೆ ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಸ್ವೆಟರ್ ಮಾತ್ರ ಹಾಕೋ ಬಂದಿದ್ದಾನೆ? ಚಳಿ ಇದೆ, ಅದರಿಂದ ನಾನು ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದೆನು. ஆனா இப்ப இல்ல, இப்ப ಚಳಿ ಇಲ್ಲ. ಹಾಗಾದ್ರೆ ಇವಾಗ ಚಳಿ ಇಲ್ಲ. ஜன்னல் கட்டாத இருக்கிற ஒரு ரூம்ல, ஒரு வீட்டுல நீங்க போய் குடியிருப்பீங்களா? ಕಿಟಕಿನೇ ಇಡದಂತ ಒಂದು ರೂಮಿನಲ್ಲಿ, ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ನೀವು ವಾಸ ಮಾಡುತ್ತೀರಾ? ஏங்க? ಏಕೆ? குளிரான வீட்டுக்கு போனா கூட, குளிர் அடிக்கிற தேசத்துல கூட வீடுகள்ல விண்டோஸ் இருக்கதான் செய்யும். ಚಳಿ ಇರುವಂತ ಒಂದು ದೇಶಗಳಿಗೆ ಹೋದರೂ ಕೂಡ ಮನೆಗಳಿಗೆ ಕಿಟಕಿಗಳನ್ನು ಹಾಕಿರುತ್ತಾರೆ. ಏಕೆ? அதனால என்ன பிரயோஜனம்? ಅದರಿಂದ ಏನು ಪ್ರಯೋಜನವು? You get free air. உங்களுக்கு இலவசமாக அங்க காற்று வருகிறது, ಉಚಿತಾರ್ಥವಾದಂತ ಗಾಳಿಯು ಬರುತ್ತದೆ. அப்புறம் என்ன வருது உள்ள? ಅನಂತರ ಏನು ಬರುತ್ತದೆ? ಬೆಳಕು. வெளிச்சம் வருகிறது, ಬರುತ್ತದೆ. அப்புறம் என்ன வருது? ಅನಂತರ ಏನು ಬರುತ್ತದೆ? ஃப்ரெஷ் ஏர் தான் சொல்லி வாசனை வருது வெளியில இருந்து. ವಾಸನೆ ಬರುತ್ತದೆ. கபாப் போடுறாங்க, மீன் வறுக்குறாங்க, அப்பளம் சுடுறாங்க அப்படின்னா அங்கிருந்து இந்த வாசனை உள்ள ಕಬಾಬ್ ಫ್ರೈ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಮೀನು ಫ್ರೈ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಆಮ್ಲೆಟ್ ಹಾಕ್ತಾರೆ, ಅದರ ವಾಸನೆ ಬರುತ್ತದೆ. ಪಕ್ಕದ ಮನೆಯವ್ರ ಮಾತು ಕೇಳಿ ಬರುತ್ತದೆ. இங்க அவங்க பேசுற சத்தமும் கேக்குது, பக்கத்து மனையவர் மாத்து கேளுತ್ತದೆ. வெளியில உங்களுக்கு நீங்க மார்க்கெட்டுக்கு போய் கூட கிடைக்காத ஒரு பொருள் அங்க வித்துட்டு போறான், சத்தம் உங்களுக்கு அந்த கிட்டக்கி மூலமா வருது. ನೀವು ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳದಿರುವಂತ ವಸ್ತುಗಳು ವ್ಯಾಪಾರಿಗಳು ಬರುತ್ತಾರೆ. நீங்களே போகாத இடத்துக்கு அவங்களே வந்து கொடுக்குறாங்க. ನೀವೇ ಹೋಗದಿರುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವರು ಬಂದು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. டக்குனு நீங்க வெளியில இறங்கி போறதுக்கு முன்னாடி எதை திறந்து பேசுறீங்க? ಟಕ್ಕಂತೆ ನೀವು ಆಚೆ ಇಳಿದು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯಾವುದನ್ನು ತೆರೆದು ನೀವು ಮಾತನಾಡುತ್ತೀರಿ? உடனே ஜன்னல் போய் ஏப்பா கிலோ எவ்வளோ? ಕಿಟಕಿಯನ್ನು ತೆಗೆದು ಅಪ್ಪ ಎಷ್ಟಪ್ಪ ಕಿಲೋ ಅಂದ ಕಿಲೋ. 1 கிலோ முருங்கைக்காய் வெறும் 10 ரூபா மேடம் அப்படின்னு என்ன செய்வீங்க? 1 ಕಿಲೋ ನುಗ್ಗೆಕಾಯಿ 10 ರೂಪಾಯಿಂದ ನೀವೇನು ಮಾಡುತ್ತೀರಿ? சார் மார்க்கெட்ல எவ்வளோ? 400 ரூபா. இங்க 10 ரூபாய்க்கு ஒருத்தன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இல்ல 10 ರೂಪಾಯಿಗೆ ಒಬ್ಬನು ಕೊಡ್ತಾನೆ ಅಂದುಕೊಳ್ಳಿ. கொடுக்குற ஆளு பேரு ஆண்டவர். ಕೊಡುವಂತ
ವ್ಯಕ್ತಿ ಹೆಸರು ದೇವರು. அந்த அந்த கிட்டிக்கு வெளியே யாரு பார்க்கறானா? அபிரகாம் பார்க்கறான். ಆ ಒಂದು ಕಿಟಕಿಯ ಮೂಲಕ ಯಾರು ನೋಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅಬ್ರಹಾಮನು ನೋಡುತ್ತಾನೆ. வேணுமா கிருபை வேணுமோ? ಬೇಕಾ ನಿಮ್ಗೆ ಕೃಪೆಯು ಬೇಕಾ? ஆண்டவர் கூப்பிடுறாரு. ದೇವರು ಕೂಗುತ್ತಿದ್ದಾನೆ. யாரு காதுலயும் வாங்கிட்டு இந்த கிட்டிக்கு ஓபன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ಯಾರು ಕಿವಿಗಳಿಗೆ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಒಂದು ಕಿಟಕಿಯನ್ನು ಅವರು ತೆರೆಯುತ್ತಲೇ ಇಲ್ಲ. கதவை சாத்துறாங்க, ಆ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾರೆ, ஜன்னலை மூடுறாங்க. ಕಿಟಕಿಯನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾರೆ. போ 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 போ, ಹೋಗು ಹೋಗು ಹೋಗು. விஷயமே தெரியல, ವಿಷಯವೇ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. அட பாவிங்களா, மார்க்கெட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்கல, 400 ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்கல, நல்ல முருங்கைக்காய் கிடைக்கல. ಅಯ್ಯೋ ಪಾಪಿಗಳ, ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋದ್ರೆ 500 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರು ಸಿಗುತ್ತಿಲ್ಲ, 400 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರು ಸಿಗುತ್ತಿಲ್ಲ, ಒಳ್ಳೆಯ ವಸ್ತುಗಳು ಸಿಗುತ್ತಿಲ್ಲ. அங்கிருந்து வண்டியை போட்டுக்கிட்டு வந்து வீட்டுக்கிட்டே வந்து பக்கத்துல நின்று கத்துறாரு அவரு, வாங்கிக்கிறியா? ಅಲ್ಲಿಂದ ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದು ಮನೆಯ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ಅವರು ಕಿರ್ಚುತ್ತಿದ್ದಾರೆ, ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ? அவன் வைஃப் சொல்றான், ಅವರ ಹೆಂಡತಿ ಹೇಳುತ್ತಾಳೆ, 10 ரூபாயா? 10 ರೂಪಾಯಿ ಏನು? காசு இல்ல காசு இல்ல. ಹಣವಿಲ್ಲ ಹಣವಿಲ್ಲ. அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் ஃப்ரீயா கொடுக்கறமா, வாங்கிக்கங்க. ನಾನು ಉಚಿತವಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ, ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஒருத்தரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿಲ್ಲ. அப்ராம் என்ன பண்ணினா, ಅಬ್ರಾಮನು ಏನು ಮಾಡಿದನು? கிட்டிக்கு திறந்தான், ಕಿಟಕಿಯನ್ನು ತೆಗೆದನು, ஜன்னலை திறந்தான், ಕಿಟಕಿಯನ್ನು ತೆಗೆದನು, மனசை திறந்தான், ತನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ತೆರೆದನು, இருதயத்தை திறந்தான், ಹೃದಯವನ್ನು ತೆರೆದನು. குடுகுடுன்னு ஓடி போய் ஆண்டவரே கொடுங்கன்னு வாங்கிட்டான். ಓಡೋಡಿ ಹೋಗಿ ದೇವರೇ ಕೊಡಿ ಎಂದು ಕೇಳಿದನು. அந்த கிட்டிக்கு தான் அவனுடைய பேர்ல வச்சுட்டார். ಆ ಒಂದು ಕಿಟಕಿಯನ್ನು ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಇಟ್ಟನು. அப்ரம் அப்படிங்கிற பேரு அப்ரஹாம் என்று மாறியது. ಅಬ್ರಾಮನಂತೆ ಹೆಸರು ಅಬ್ರಹಾಮನು ಎಂದು ಮಾರಲು ಬದಲಾಯಿತು. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ. இருதயத்தை திறந்து, ಹೃದಯವನ್ನು ತೆರೆದು, மனசை திறந்து, ಮನಸ್ಸನ್ನು ತೆರೆದು, கர்த்தருடைய செவியை, கர்த்தருடைய சத்தத்தை யாரு வாங்கி கொள்கிறானோ, ಯೆಹೋವನ ಶಬ್ದವನ್ನು ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೋ அவனுக்கு கர்த்தருடைய சத்தம் உள்ளே வருகிறது. ಅವನಿಗೆ ಯೆಹೋವನ ಶಬ್ದವು ಒಳಗೆ ಬರುತ್ತದೆ. நீங்க அந்த மாதிரிலாம் எங்க பிரதர் பாஸ்டர், எங்க பாஸ்டர் எழுதி இருக்குது? ಆ ವಿಧವಾಗಿ ಎಲ್ಲಿ ಬರೆದಿದೆ ಪಾಸ್ಟರ್? சும்மா ரீல் ஓட்டுறீங்களா? ಸುಮ್ಮನೆ ನೀವು ರೀಲ್ ಸುತ್ತಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு ஃப்ரெண்ட் ஆனான் தெரியுமா? ಅಬ್ರಹಾಮನು ದೇವರಿಗೆ ಹೇಗೆ ಸ್ನೇಹಿತನಾದನು ಗೊತ್ತುಂಟಾ? சும்மா ஹாய் பை சொல்லிட்டு வெறும் வாயில வடை சுட்டுட்டு போற ஆள் கிடையாது. ಬರೀ ಹಾಯ್ ಬೈ ಅಂತ ಹೇಳಿ ಬರೀ ಬಾಯಿಂದ ಒಡೆಯನ್ನು ಸುಟ್ಟು ಹೋಗುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. ஃப்ரெண்டுனாக்கா என்ன செய்யணும்? ಸ್ನೇಹಿತಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கை தூக்குங்க. ಯಾರಿಗೆ ಸ್ನೇಹಿತರಿದ್ದಾರೆ ಕೈ ಎತ್ತಿರಿ. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க என்ன செய்வீங்க? ಸ್ನೇಹಿತರಿರೋರು ಏನು ಮಾಡುತ್ತೀರಿ? எவ்ரி டே, ಪ್ರತಿದಿನ என்ன பண்றீங்க? ಏನು ಮಾಡುತ್ತೀರಿ? நீங்க என்கிட்ட அப்ப அன்பே காட்டுறதில்லை பிரதர், நீங்க அன்பே காட்டுறதில்லை பிரதர், நீங்க ಪ್ರೀತಿನೇ ತೋರಿಸುದಿಲ್ಲ ಬ್ರದರ್ ನೀವು ನನಗೆ. உண்மையான எனக்கு ஃப்ரெண்டா இருந்தீங்க என்ன செய்வீங்க? ನಿಜವಾದ ಸ್ನೇಹಿತನ ನನಗಾದ್ರೆ ನೀವೇನು ಮಾಡುತ್ತೀರಿ? என்ன செய்வீமா? நீ பேசுறியாமா? உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன தெரியுங்களா? ನಿಜವಾದ ಸ್ನೇಹವೆಂದರೆ ಏನು ಗೊತ್ತುಂಟೆ? அப்பா சும்மா இருங்கப்பா, என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேன், இருக்கு மாமா, சும்மா இரு மாமா. ಅಪ್ಪ ನೀವು ಸುಮ್ಮಿರಪ್ಪ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಮಾಮ ನೀವು ಸುಮ್ಮಿರಿ, ಮಾವನ ಸ್ನೇಹಿತರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಿದ್ದೇನೆ. என்ன பண்றோம்? ಏನು ಮಾಡ್ತೇವೆ? ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ ಗೊತ್ತುಂಟೆ? அவன் சொல்லுவான், நான் கேட்பேன். ಅವನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. என் ஃப்ரெண்டு பேச்ச நான் கேட்பேன், ನನ್ನ ಸ್ನೇಹಿತನ ಮಾತನ್ನು ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ. ஆண்டவர் ஏன் ஆபிரகாம ரொம்ப ஃப்ரெண்டா ஏத்திட்டார் தெரியுமா? ಅಬ್ರಹಾಮನನ್ನು ದೇವರು ಏಕೆ ಬಹಳ ಸ್ನೇಹಿತನಾಗಿ ಆತನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು ಗೊತ್ತುಂಟೆ? ஆபிரகாம் என் பேச்சை கேட்கிறான். ಅಬ್ರಹಾಮನು ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. என்கிட்ட அவன் பேசுறத ரொம்ப விரும்புறான். ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಆತನ ಮಾತನಾಡುವುದು ಬಹಳ ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. நான் சொல்றத இன்பமா கேட்கிறான். ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಬಹಳ ಇಂಪಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. சும்மா இந்த காதுல கேட்கறது இல்ல, ಬರೀ ಈ ಕಿವಿಯಿಂದ ಕೇಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ. கேட்பான என்ன ಅರ್ಥ? நான் சொல்றபடி செய்வான்னு அர்த்தம். ಕೇಳುವುದೆಂದರೆ ಏನರ್ಥವು? ನಾನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಮಾಡುವುದೆಂದು ಅರ್ಥವು. வாசியுங்கள் ஆதியாகமம் 26 அதிகாரம், ಆದಿಕಾಂಡ 26ನೇ ಅಧ್ಯಾಯ 4-5 ವಚನங்களை வாசிங்க. 4-5 ವಾಕ್ಯಗಳು. 26-4-5 ಆದಿಕಾಂಡ. ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಅಬ್ರಹಾಮನು ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಾನು ಹೇಳಿದಂತೆ ಮಾಡಿ ನನ್ನ ಆಜ್ಞಾ ನೇಮ ವಿಧಿಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆದದ್ದರಿಂದ ನಾನು ಅವನಿಗೆ ಮಾಡಿದ ಪ್ರಮಾಣವನ್ನು ನೆರವೇರಿಸಿ ನಿನ್ನ ಸಂತತಿಯವರನ್ನು ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ನಕ್ಷತ್ರಗಳಷ್ಟಾಗಿ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಈ ಪ್ರದೇಶಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಡುವೆನು.
ಭೂಮಿಯ ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು ಅಂದನು. ஆமென். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், என் பேச்சை கேட்டான், என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய விதிகளை, என்னுடைய நியமங்களை, என்னுடைய பிரமாணங்களை அவன் கேட்டு அதை கை கொண்டான். அதனால நான் அவனுக்கு கிருபையை கொடுத்தேன், அவன் சந்ததியை விருத்தி அடைய வைத்தேன், அதை பெருக பண்ணினேன். அதனால அவனுடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். ಅವನ ಸಂತತಿಯ ಮೂಲಕ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஃப்ரெண்டுன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டுன்னா என்ன ಸ್ನೇಹಿತನೆಂದರೆ அர்த்தம்? ಏನು ಅರ್ಥವು? பேச்சை கேட்கறதுக்கு இஷ்டப்படுறவன்னு அர்த்தம். ಮಾತನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವವನೆಂದು ಅರ್ಥವು. கர்த்தர் இடத்துல நாம ஃப்ரெண்டா இருக்க மாட்டேங்கிறோம். ಯೆಹೋವನಲ್ಲಿ ನಾವು ಸ್ನೇಹಿತರಾಗಿರುವುದಿಲ್ಲ. யார் யாரு கூடயோ ஃப்ரெண்டு, டைமே இல்லை, பிஸி பிஸி பிஸಿ பிஸಿ. ಯಾರ್ಯಾರಿಗೂ ಸ್ನೇಹವು, ಯಾರ್ಯಾರಿಗೂ ಮಾತುಗಳು, ಟೈಮೇ ಇರುವುದಿಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ಬಿಸಿ 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 ಬಿಸಿ. ஆனால் கர்த்தர் இடத்துல ಆದರೆ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ அவர் ஏக்கமா இருக்கார். யார் என்கிட்ட ஃப்ரெண்டா இருப்பாங்க? ಆತನು ಬಹಳ ಆಸಕ್ತಿಯುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ, ಯಾರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸ್ನೇಹಿತನಾಗಿರುತ್ತಾನೆಂದು. கண்களை மூடி ஜெபம் ನಾವು செய்வோம். ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. இந்த செய்தி முடியல, ಈ ಸಂದೇಶ ಮುಕ್ತಾಯವಾಗಲಿಲ್ಲ. இன்னைக்கு முடிக்கிறேன். ಈ ದಿನ ನಾನು செய்தி இன்னும் முடியல. ಈ ಸಂದೇಶ ಮುಗಿಯಲಿಲ್ಲ. ಇವತ್ತು ಇಲ್ಲಿಗೆ இதனுடைய தொடர்ச்சி ಮುಗಿಸಿದ್ದೇವೆ. அடுத்த வாரத்தில் படிப்போம். ಇದರ ಮುಂದುವರಿಕೆಯನ್ನು ನಂತರ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋಣ. எல்லாரும் எழுதி நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்ப்போம். ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ.